நாமத்தின் நிமித்தமாக பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்கிற ஊழியங்கள், செய்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மறப்பவரல்ல. உங்களுடைய செய்யத்தக்கதான பலனை, ஆசீர்வாதத்தை, நன்மையை தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு தந்தருள்வார். பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், அவர்கள் பெரிய ஊழியராக இருந்தாலும் சரி, சின்ன ஊழியராக இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுடைய பார்வையிலே, தேவனுக்கு முன்பதாக அவர்கள் ஊழியக்காரர்கள் தான். எனவே பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி அவர்களை மேன்மைப்படுத்துவதும், சிறிய ஊழியக்காரர் என்று சொல்லி அவர்களை கனவீனப்படுத்துவதும் கூடாது. ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஊழியங்கள் இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது. அதற்கேற்ற பிரகாரமாக தேவன் அவர்களை நடத்துகிறார். எனவே ஊழியர்களை, பரிசுத்தவான்களை கனப்படுத்துவது மிகவும் அவசியம். அவர்களுக்கு ஊழியம் செய்வதும் அவசியம். உங்களை நடத்துகிறவர்கள், ஊழியக்காரர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக தேவனுடைய சமூகத்தில் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்போது நம்ம செய்யக்கூடிய காரியங்களை தேவன் கண்டு நமக்கு பதிலளிக்க வேண்டுமானால், ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களை, பரிசுத்தவான்களை கனப்படுத்த வேண்டும். அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். அவர்களுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும். அப்போது ஆண்டவர் அவருடைய நாமத்துக்கு அடுத்த நம்முடைய பிரயாசங்களை கண்டு நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அப்படியே தேவன் உங்களுக்கும் செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.